வெல்கம் everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போ ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. என் பேர் வந்து வெங்கடேஸ்வரன். நான் வந்து என்ஐடி திருச்சியில் வந்து எம்டெக் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து இப்போ செகண்ட் இயர் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து 8 years ஆஃப் கேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ கேட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு பெஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் செகண்ட் இயர்ல வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது, தேர்ட் இயர்ல தான் எழுத முடியும். தேர்ட் இயர் ஃபைனல் இருந்து நம்ம எப்போ வேணா எழுதலாம். கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அரியர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் த கேட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக லேர்ன் பண்ணிட்டு தேர்ட் இயர்ல வந்து இந்த எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். ஓகேவா? செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றது. இந்த தேர்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் தி கேட் எக்ஸாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் இயர்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு இப்போ நீங்க இப்போ செகண்ட் இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் இயர் போறீங்க. இப்போ இன்னும் எக்ஸாம் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 8 months இருக்கு அப்படின்னா இந்த 8 month டூரியேஷன்ல வந்து நம்ம கேட் சிலபஸ்ல வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு 50% சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நம்ம கேட் எக்ஸாம்ல வந்து ஓரளவா நல்ல மார்க் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது நம்ம சேஃப் ஜோனுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் 100க்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறீங்கனாலும் சரி, நான் குவாலிஃபைக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர்லேயே நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வந்துடுது. என்ன சார் எனக்கு தேர்ட் இயர்ல வந்து எந்த அவேர்னஸ் இல்லை, நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் போகிறேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் பெஸ்ட் டைம் தான். ஏன்னா இப்போ ஃபைனல் இயர்ல வந்து நீங்கள் சப்போஸ் அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் 8 months இருக்கு. அப்போ இந்த ஃபைனல் இயர்ல வந்து நம்ம நல்ல மார்க் வாங்குறோம் அப்படின்னா பிஎஸ்சி போகிற கணக்கான வந்து அதிகமாக இருக்கு. இல்லை அப்படின்னா என்ஐடிஸ் ஐஐடிஸ் வந்து நம்ம போய் படிக்க முடியும். ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்றது. இல்லை சார் நான் வந்து இப்போ பாஸ்ட் அவுட் ஆயிட்டேன், எனக்கு வந்து இப்போ ஒரு கேட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளுக்கு ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 8 months வந்து டைம் இருக்கு. அப்போ எந்த கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனஃப் டைம் இருக்கு இன்னும் 8 months. அதில் பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏன் கேட் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்க மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம் வந்து கேட் எக்ஸாம். த டஃப்னஸ் ஆஃப் த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அது கேட்டகரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4th பிளேஸ்ல வந்து கேட் எக்ஸாம் வந்து இருக்கு. டஃப்னஸ் இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத செக் பண்றது தான் இந்த எக்ஸாம். ஏன்னா நேம்லேயே இருக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்டிங் இன்ஜினியரிங். நம்ம இன்ஜினியரிங்ல 3 வருஷம் படிச்ச கான்செப்டை வந்து எந்த லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த 3 மணி நேரத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செக் பண்ண போறோம். அதனால எவ்ரி இன்ஜினியர் ஷுட் அப்பியர் இன் திஸ் எக்ஸாம். எல்லா இன்ஜினியருமே இந்த எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பெஸ்டா ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த கேட் வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், இல்ல இந்த வீடியோஸ் அங்கங்க நம்ம சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் போது இதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்து இதை ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இறங்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது வந்து நம்ம அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த தாட் மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இப்போ நீங்க தேர்ட் இயர் முடிச்சீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருப்பீங்க. இந்த பீரியட்ல கூட நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து கேட் சிலபஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல வந்து என்னென்ன பெஸ்ட் புக்ஸ்லாம் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம காலேஜ்ல படிச்ச புக் இல்ல பெஸ்ட் புக்ஸ் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. அது வந்து ஒரு மெத்தடாலஜி நம்ம படிக்கிறது. இன்னொரு மெத்தடாலஜி வந்து நம்மளுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி நம்ம படிக்கிறது. இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே நம்மளால பண்ண முடியும், பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் வந்து நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றப்ப டைம் கன்சம்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கலாம். பட் கோச்சிங் சென்டர் போகும்போது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அதுல வந்து எப்படி கேட்பாங்க, எந்த சைடு கேட்பாங்க, எந்த சைடு கேட்க மாட்டாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஃபரெண்ட் மெத்தட்ல வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம டீச் பண்ணுவாங்க.
ஸோ அது வந்து நல்ல இன்ஸ்டியூட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றது? ஸோ அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வந்து நம்ம டேரக்டா கோச்சிங் போகலாமா? ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு நம்ம டேரக்டா கோச்சிங் போக முடியாது. ஸோ அப்போ ஆன்லைன் கோச்சிங் போகலாமா, இல்லை வீக்கெண்ட் கோச்சிங் போகலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நீங்க இப்போ டிசிஷன் எடுங்க. இப்போ பாஸ் அவுட் ஆனவங்க வந்து நம்ம ரெகுலர் கோச்சிங்ஸ் வந்து எங்க அவைலபிளா இருக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம். பட் எந்த மோட்ல நீங்க படிச்சாலும் அட் எண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எப்படி இருக்கு, ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றீங்க, ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸோ கேட்ல வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இதுதான் பெஸ்ட் டைம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க பாஸ் அவுட் ஆன பிறகு, ஸோ நம்ம பாஸ் அவுட் ஆன பிறகு ஒரு 1 இயர் 2 இயர்க்குள்ள நம்ம கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறோம் அப்படின்னா ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. பட் டூரிங் த காலேஜ் டேஸ்லயே நம்ம படிச்சு அந்த எக்ஸாமை கிளியர் பண்றோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஸோ குட் ஐடியா. ஸோ அதை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப இந்த இயர் வந்து நம்மளுக்கு எந்த ஐஐடி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து 2000 ஸோ 8 இயர்ஸ்க்கு பேக் வந்து 2019 வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஐஐடி ஸோ மெட்ராஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ திருச்சியில இடமண்டைப்பட்டி புதூர்ன்ற இடத்துல இருக்கு. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இது வந்து அகாடமியோட வெப்சைட். இப்போ பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஓன் ஆப் இருக்கு. ஸோ ஸ்ரீகிருஷ்ண இன்ஜினியரிங் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ, ஸோ இசி அண்ட் சிவிலுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கும். ஸோ இப்போ மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்றேன். ஸோ ட்ரிபிள் இசி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட்ல வந்து ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல எடுக்கிற வந்து 137 ஆல் இந்தியா ரேங்க் வந்து ஸோ எடுக்கிறாரு, ஒரு பிஎஸ்யூல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு சில பிஎஸ்யூஸ்ல ஒர்க் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ்ல. ஸோ அவங்க ஃப்ரீ டைம் அப்போ நம்மளுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் வந்து ஸோ சிவிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இது வந்து எடுத்தாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி பேச்சஸ் வந்து நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மெக்கானிக்கலுக்கு வந்து ஸோ ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ஸோ பர் டேஸ் வந்து வீக் டேஸ்ல ஒரு 4 hour கிளாஸஸ் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் வந்து 4 to 5 hours கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்போ இருந்து பாசிபிள் அப்படின்னா ஸோ ஜூலைல இருந்து. ஓகே. ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் நடத்துறோம் அப்படின்னா ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து டாபிக் வைஸா போவோம். அந்த டாபிக் முடிச்சோடனே இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் படிச்சுட்டு ஸோ அதுலேயும் நம்ம ஏ டு ஷர்ட் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அந்த அந்த டாபிக் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ அதில் டாபிக் டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் இந்த டாபிக் டெஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்போது கேட் எக்ஸாம்ல நல்லா சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் இ அண்ட் இசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா வீக் டேஸ்ல வந்து ஆன்லைன்ல மட்டும் கிளாஸஸ் இருக்கும். ஆன்லைன்ல ஸோ ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 இல்லை 7:30 to 9:30 அந்த மாதிரி டைமிங்ல கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ல வந்து ஆஃப்லைன் வந்து நம்ம பிளான் பண்றோம். அது திருச்சியில மட்டும்தான் இருக்கு, 4 to 5 hours. ஸோ சிவிலுக்கு வந்து ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இது வீக் டேஸ்ல வந்து 2 hours, வீக்கெண்ட்ல வந்து 3 to 5 hours. ஸோ இந்த கோச்சிங் எல்லாமே பெஸ்டா இருக்குமா? நம்ம கோச்சிங் அப்படின்னாலே நம்ம ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி இதான் போய் தான் படிக்க முடியும் ஸோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பட் ஒரு ப்ராவர்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ அங்கே போய் படிக்கிறது நம்மளுக்கு நல்லதான். பட் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளைமேட் கண்டிஷன் இருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இங்கிருந்து அது வந்து நம்மளுக்கு ஃபாரவேல இருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. ஸோ பட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம கோச்சிங்ஸ் வந்து 1 or 2 classes வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஸோ அதுக்கு பிறகு கூட நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதே மாதிரி வேரியஸ் சோர்சஸ் இருக்கு. ஸோ அங்கேயும் நீங்க பார்க்கலாம். ஸோ பார்த்து இது பண்ணுங்க. இல்லை சார் நான் எங்கேயுமே போகல அப்படின்னா ஸோ நீங்க செல்ஃப் ஸ்டடி கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.